உங்களுக்கு என்ன ஃபண்ட் ஹவுஸ்ல எது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி என்னென்ன பண்ணா எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்ட். நீங்க பண்ணிருவீங்க. இது எப்படி எல்லாராலயும் பண்ண முடியும்? கரெக்ட். இப்ப வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க. ஒரு காலேஜ்ல வந்து ஒரு புரொஃபசர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னதுன்னா, அந்த டீச்சரோ, புரொஃபசரோ ம். உங்களையும் என்னையும் மாரி நம்மளோட ஒண்ணா படிச்சவங்க தான். ஓகே. கரெக்ட்டா? ஓகே. ஒண்ணா படிச்சவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பீரியட்ல வந்து ஓகேப்பா எனக்கு வந்து என்ன இதுன்னா, இந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எனக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து சொல்லி தரக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. ஓகே. இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரோ, அந்த புரொஃபசரோ அதுக்கு வராங்க. ம். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, அவங்க வந்து ஒரு நல்லா படிச்சு ஒரு புரொஃபஸரா வந்ததுனால, அங்க படிச்சவங்கலாம் வந்து பார்த்தோன்னா, அவங்க சொல்லி தராங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க பண்ணிட்டீங்க மத்தவங்கன்னா, இப்ப நான் வந்து ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஐ அம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். ஓகே. நான் வந்து எனக்கு தேவையான பணத்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன். அதே மாரி விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்ப நான் சொல்லி தர முடியும்? என்னோட கூட இணைஞ்சா தான் நான் சொல்லி தர முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். 2வது நான் வந்து உங்களுக்கு குடுத்தேன்னா, நீங்க வந்து என்ட்ட இருந்து கமிஷன வாங்கி நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க.